ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் வேலையை பற்றி போடுற ஒரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிய வரும். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் மதர்சன் குளோபல் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட். சரிங்களா? இந்த கம்பெனியோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரகடம், அதாவது டைம்லர் கேட் 6 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. சரிங்களா? குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th 12th ஐடிஐ டிப்ளமோ அண்ட் எனி டிகிரி. நீங்கள் 10th to எனி டிகிரி முடித்த கேண்டிடேட் எல்லாருமே எலிஜிபிள் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்பர் ஆஃப் வேக்கண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா 100 நம்பர், அதாவது 100 நம்பர் வேக்கண்ட் இருக்கும் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? டிபார்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு எங்கெல்லாம் ஒர்க் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் அண்ட் குவாலிட்டி, இந்த 2 டிபார்ட்மெண்ட்டில் மட்டும்தான் இப்போ வேக்கண்ட் இருக்கிறதாகவும் அதை தான் அவங்க ஃபில் பண்ணுறதுக்காக இப்போ நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா மினிமம் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இன் எனி ஆஃப் தி ஃபாலோயிங் ப்ராசஸ். அது ஸ்பாட் வெல்டிங், மிக் வெல்டிங், CO2 வெல்டிங், ப்ரெஷ் ஷாப், மெட்டீரியல் ஃபீடிங். சரிங்களா? இந்த 5 டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு 1 year, அதாவது மினிமம் 1 year உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாவே போதும் அப்படின்ற பட்சத்தில் தான் தெளிவாக மென்ஷன் பண்ணி கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வெல்டிங் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அப்படி இல்லைனா ப்ரெஷ் ஷாப்பில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வேலை ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். சரிங்களா? சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்டாக மென்ஷன் பண்ணல. பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் 1 year தான் கேட்டிருக்காங்க. 1 yearக்கு மேலே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கான சேலரி கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரிங்களா? பெனிஃபிட் கம்பெனியில் உங்களுக்கு என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஃப் ப்ளஸ் இஎஸ்ஐ, டிரான்ஸ்போர்ட் அண்ட் கேன்டீன் ஃபெசிலிட்டி. அதாவது உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டு, கேன்டீனு ப்ளஸ் இஎஸ்ஐ, பிஎஃப் எல்லாமே கம்பெனி சைடில் உங்களுக்கு கரெக்டாக பண்ணி கொடுப்போம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பஸ் ரூட், அதாவது நீங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பக்கம்லாம் கம்பெனியோட டிரான்ஸ்போர்ட் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செங்கல்பட்டு, பண்டலூர், குரோம்பேட், ஆவடி, ஸ்ரீபெரும்புத்தூர், காஞ்சிபுரம், இந்த லொக்கேஷன் எல்லாத்தையுமே கம்பெனி உங்களுக்கு ஃப்ரீயாகவே பஸ்ஸை ப்ரொவைட் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? அதாவது டிரான்ஸ்போர்ட் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அக்கமடேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்கத்தில் நியர்பை ஏதாச்சும் ரூம் எடுத்து தங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவைலபிள் ஃபார் அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட்ஸ் ப்ளஸ் அட்வான்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வெளியே இருந்து தங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்வான்ஸ் ஃப்ரீயாக கம்பெனி ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரிங்களா? இதில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கீழே கொடுத்துருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் காலையில் 10 மணிக்கு மேலே ஈவினிங் 5 மணிக்குள்ளே கால் பண்ணி எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணி போங்க. மற்ற டைமில் அவங்களுக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண வேணாம். சரிங்களா? நீங்கள் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்டேட்டில் இருக்க ரெஸ்யூம் எடுத்துகிட்டு போங்க, ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு ப்ளஸ் ஃபோட்டோஸ், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க. ப்ளஸ் நீங்கள் 10th 12th இல்லை ஐடிஐ டிப்ளமோ டிகிரி எது முடிச்சிருந்தாலுமே அதோட மார்க் ஷீட்டு ப்ளஸ் சர்டிஃபிகேட்டு மறக்காமல் ஒரிஜினல் ஜெராக்ஸ் எல்லாமே ஒரு செட்டு எடுத்துகிட்டு போயிடுங்க. சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு அடுத்த வீடியோவை பார்க்கலாம். அடுத்த கம்பெனி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இஎஃப்எஃப்ஐசி, அதாவது ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் தான் உங்களுக்கு இப்போது இந்த கம்பெனியில் ரெக்யூர்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுவுமே ஒரு டாப் எம்என்சி கம்பெனி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எப்போ போஸ்டிங் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13/5/2024 தாங்க உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக தான் போஸ்டிங் போட்டிருக்காங்க. சரிங்களா? இதில் உங்களுக்கு என்ன பொசிஷனில் உங்களை ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சீனியர் எக்ஸிக்யூட்டிவ், அதாவது அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் உங்களை ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாம், எம்காம் இந்த 2 டிகிரி முடித்த கேண்டிடேட் மட்டும் தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு 5 இயர்ஸ்லேருந்து 7 இயர்ஸ் வரையும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எலிஜிபிள் அப்படின்னு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேல் கேண்டிடேட் மட்டும்தாங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் சேலரி, அதாவது சேலரி இந்த கம்பெனியில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிடிசி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா 5 lakhs பர் ஆனம் அப்படின்ற மாதிரி தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு பர் மந்த்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கால்குலேஷன் பண்ணி பாருங்கள். பர் மந்த்துக்கான சேலரியும் உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை லொக்கேஷனில் தாங்க இந்த ஜாபும் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு இந்த ஜாபில் ஜாயின் பண்ணுறதுக்கான என்னென்ன ஸ்கில்லெல்லாம் அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ் டே டு டே அக்கௌண்டிங் ஆப்ரேஷன் ஏஆர் ப்ளஸ் ஏபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் ஜிஎஸ்டி ஃபில்லிங் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் ஓவர்ஸ் டிடிஎஸ் ஃபில்லிங் ப்ராசஸ். அதுக்கப்புறம் ஆனுவல் ஆடிட் அண்ட் டேக்ஸ் ஃபில்லிங்ஸ், எம்ஐஎஸ் ரிப்போர்ட்டிங், குட் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் எம்எஸ் ஆஃபீஸ் அண்ட் டேலி. சரிங்களா?
இந்த கீ ஸ்கில்ஸ் இருக்கிற எல்லாருமே வந்து இந்த ஜாபுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ப்ளஸ் வந்து நீங்கள் இதுக்கு எப்படி வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணணும், அதாவது வந்து எப்படி வந்து நீங்கள் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து அவங்களோட கம்பெனியோட இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சேலரி எல்லாமே வந்து உங்களுக்கு சூட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே கொடுத்துருக்கிற இமெயில் ஐடிக்கு உங்களோட அப்டேட்டில் இருக்க ரெஸ்யூமை மட்டும் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து மெயில் வந்து நீங்கள் பண்ணும்போது ப்ராப்பராக மெயில் பண்ணுங்கள். சரிங்களா? எந்த ஒரு கம்பெனிக்குமே வந்து நீங்கள் ரெஸ்யூமை மெயில் பண்ணும்போது ப்ராப்பராக பண்ணுங்கள். அப்போ தான் அவங்க வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கும் வந்து கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இந்த வேலைவாய்ப்பை பற்றின போட்ட வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எனக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் மறக்காமல் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டிபார்ட்மெண்ட் வைஸு ப்ளஸ் வந்து குவாலிஃபிகேஷன் வைஸ் உங்களுக்கு வேலை வேறு ஏதாச்சும் தேவைப்படுது அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி வந்து கமெண்ட் பண்ணவங்களுக்கும் வந்து நான் ஜாப் சர்ச் பண்ணிகிட்டே இருக்கேன். கண்டிப்பாக வேலைவாய்ப்பு வரும்போது நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.